மனிதர்களின் இரத்த வகை கூட நோயின் தீவிரத்தன்மையை தீர்மானிக்கும் என்ற ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. ஏ இரத்த வகை கொண்டவர்கள் கல்லீரல் சார்ந்த தீவிரமான ஒரு நோய்க்கு ஆளாகிறார்கள் என சீன மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பிரைமரி பைலேரி கோலாங்கிட்டிஸ் என்ற கல்லீரல் நோய் வந்த 1200 நபர்களை சோதித்ததில் அவர்களில் பெரும்பாலானவர்களின் இரத்தப்பிரிவு ஏ ஆக இருந்ததாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பி, ஓ, ஏபி ஆகிய இரத்த வகை கொண்டவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருப்பதாக அவர்கள் கூறினர். ஏ வகை இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறனுக்கு எதிர்வினையாற்றும் பொருள் அதிகமாக உள்ளதே கல்லீரல் நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என சீன விஞ்ஞானிகள் கூறியதாக டெல்லி மெயில் இதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் சிகிச்சையில் சர்வதேச கவனம் பெற்றிருக்கும் டென்மார்க்கைச் சேர்ந்த நோவோ நோர்டிக் நிறுவனம் அதன் புதிய மருந்தின் சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளது. புதிய மருந்து முதற்கட்ட சோதனையில் நீரிழிவு நோயாளிகளின் எடையை 8 மாதங்களில் 14.5% குறைத்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மருந்து பசியை குறைக்கும் 2 ஹார்மோன்களை ஒரே நேரத்தில் செயல்பட வைப்பதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எடை குறைப்புக்கான மருந்துக்கு சந்தையில் கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் நோவோ நோர்டிக் நிறுவனத்தின் புதிய மருந்து சோதனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கைபேசி தயாரிப்பாளர்கள் என்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதன் மூலம் சாம்சங்கின் இடத்தை ஆப்பிள் பிடிக்க உள்ளது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த சாதனையை ஆப்பிள் செய்யவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிளின் கிடுகிடு விற்பனை உயர்வுக்கு சமீபத்திய ஐபோன் 17 வரிசை முக்கிய காரணமாகும். 2025ஆம் ஆண்டில் ஆப்பிளின் ஏற்றுமதி 10%ஆகவும் சாம்சங்கின் ஏற்றுமதி 4.6%ஆகவும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. 2025 முடிவுக்குள் ஸ்மார்ட் போன்களின் சந்தை 3.3% அதிகரிக்க இருக்கிறது. இதில் ஆப்பிள் கைபேசிகளின் பங்கு மட்டும் 19.4% ஆகும். 2026இல் விலை குறைவான ஐபோன் சந்தைக்கு வர இருப்பது பயனர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். உலகின் பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவரும் தங்கள் முதலீடுகளையும் வசிப்பிடத்தையும் மாற்றும் புதிய ஹாட்ஸ்பாட்டாக துபாய் மாறியுள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 2025ஆம் ஆண்டில் மட்டும் உலகெங்கிலும் இருந்து 9800 பெரும் கோடீஸ்வரர்கள் துபாய்க்கு இடம்பெயர்ந்துள்ளனர். லண்டனில் நீண்டகாலம் வசித்து வந்த இந்திய உருக்குத்துறை அதிபரும் ஆர்செலார் மிட்டல் நிறுவனத்தின் தலைவருமான லட்சுமி மிட்டலும் துபாயை தனது வசிப்பிடமாக மாற்றியிருப்பது அந்நகரத்தின் கவர்ச்சிக்கு ஒரு சான்றாக உள்ளது. பெரும் கோடீஸ்வரர்கள் துபாய் நோக்கி படையெடுப்பதற்கு முக்கிய காரணம் துபாயின் வரி கொள்கை. இந்தியாவில் தனிநபர் வருமான வரி 42% வரை உள்ளது. ஆனால் துபாயில் தனிநபர் வருமானத்துக்கு எந்த வரியும் கிடையாது. மூலதன ஆதாயத்துக்கு வரி கிடையாது. தவிர பாதுகாப்பான சூழல், எளிதான கோல்டன் விசா திட்டம் மற்றும் சர்வதேச முதலீடுகளுக்கான வாய்ப்பு ஆகியவையும் இந்த போக்கிற்கு வலு சேர்க்கின்றன. புதிதாக இடம்பெயரும் கோடீஸ்வரர்கள் மூலம் துபாய் $63 பில்லியன் செல்வத்தை ஈர்க்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் துபாயில் வசிக்கும் பெரும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை 98% உயர்ந்து 81,000 உள்ளது. இது அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நிதி மையங்களை விட அதிகமாகும். உலக கோடீஸ்வரர்கள் மத்தியில் மட்டுமல்ல, இந்திய ஊழியர்கள் மத்தியிலும் வரி கொள்கையால் துபாய் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் என ஆளுநர் RN ரவி பேசியதற்கு முதல்வர் MK ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதல்வர், பாஜக ஆட்சியில்தான் தீவிரவாத சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக பட்டியலிட்டுள்ளார். சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன, தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா? இதை சொன்னதை கேட்டால் நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான், தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையாம், எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம். இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர். ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து
சுற்றுலா போன அப்பாவி மக்கள் பலியானாங்க. ஒன்றிய பாஜக ஆட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டு வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க. பாஜக ஆட்சியில் தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாகிறத தடுக்க முடியாத பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவரை திமிர அடக்கணும். நம்ம மணிப்பூரில் 40 கிலோ வெடிபொருளுடன் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ராக்கெட் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கெட் ஆகும். பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் சௌராச்சந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜெல்மோல் கிராமத்தில் இந்த ராக்கெட் கைப்பற்றப்பட்டது. ராக்கெட்டுடன் சேர்ந்து ஏவுதளம், மின்கலம் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் ராக்கெட் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை அதிகரித்துள்ளது. வடமாநிலங்களில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தமிழ்நாடு என்றால் கம்பி கட்டும் கதையை சொல்வதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் கோவை, மதுரை மக்களை பாஜக பழிவாங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வடமாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. பாஜகவுக்கு வாக்களித்த தமிழ்நாடு எதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம்னு பழனிசாமி சொல்லி இருக்கிறார். திமுக ஆட்சியில் இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை, மதுரை மக்களை பாஜக பழி வாங்குறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக பொதுக்குழு தீர்மான குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.வி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை இறுதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. வரும் 10ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ளது. அதிமுக சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு செங்கோட்டையின் நிகழ்ச்சி ஒரு சாட்சி என திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் திருக்கோவிலூர் நகராட்சியில் உள்ள அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். அதிமுக சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய செங்கோட்டையனுடைய நிகழ்ச்சி ஒரு சான்று. அதிமுக சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய செங்கோட்டையனுடைய நிகழ்ச்சி ஒரு சான்று. தமிழ்நாட்டில் தேச விரோத சிந்தனைகள் நிலவுவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி புனைவு செய்தியை பரப்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் உண்மையை மறுத்து தமிழர்களுக்கு எதிராக பீகார் உள்ளிட்ட வெளிமாநில தொழிலாளர்களை நிறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சமூக அமைதியை குலைக்கும் வகையில் வகுப்புவாத சக்திகளுக்கு அரசியல் ஆதாயம் தேடித்தர ஆளுநர் தரம் தாழ்ந்து பேசுவதாகவும் வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வியாழக்கிழமையன்று 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பின்படி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டையின் ஒரு சில பகுதிகளிலும், நாகை, திருவாரூர், காரைக்கால் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ராமநாதபுரம், சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வரும் 29ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யலாம் என்று கூறியுள்ளது. 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் மழைநீர் சூழ்ந்துள்ள சம்பா பயிர்களை காப்பாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வேதாரண்யம், மானாவரி பயிர்களில் சுமார் 20,000 ஏக்கரில் நேரடி விதைப்பின் மூலம் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மழைநீரால் பாதிப்பு இல்லாத பகுதிகளில் யூரியா உள்ளிட்ட இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் வடிகால் வாய்க்கால்களை அடைத்துள்ள வெங்காய தாமரை செடிகளை அகற்ற கோரிக்கை விடுக்கின்றனர். கனமழையால் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த இளம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நடவு செய்து 20 நாட்களே ஆன இளம் பயிர்களை சூழ்ந்துள்ள மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பயிர்களின் வேர்கள் அழுகி சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலையில் உள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக ஆய்வு செய்து உரிய நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தங்கச்சி மடத்தில் உள்ள மீனவர் குடியிருப்பில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மண்டபம் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. கடற்கரையை ஒட்டியுள்ள கிராமம் என்பதால் நீர் வடிய 2 மாதத்திற்கு மேலாகும் என்று கூறப்படுகிறது. எனவே நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்திய மழையால் மதுரை மாநகராட்சியில் பெரும்பாலான சாலைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளன. குறிப்பாக பிரதான சாலைகளில் குண்டும் குழியுமாக மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. நகரின் பிரதான சாலைகளை தேசிய நெடுஞ்சாலை தரத்தில் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடியில் சங்கர் நகர், தபால் தந்தி காலனி, கதிர்வேல் நகர், ராஜு நகர் பகுதிகளில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இரவில் பூச்சி தொல்லை நிலவுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மழைநீரை வடிய வைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.